நியூ மெக்சிகோ, வட கரோலினா, டெக்சாஸ் இங்கெல்லாம் ஏற்பட்ட பெருவெள்ளம் இது தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் நான் காண்பிக்க போகிறேன். இப்போ நம்ம பேச போகிற மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசி. அங்கே தான் நெதன்யாகு இருக்கார். அவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நாட்டினுடைய வெதர் ரிப்போர்ட் இப்போ சொல்லுது. என்ன நடக்கிறது அமெரிக்காவில்? தொடர்ச்சியாக வெள்ளம், எர்த்குயிக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளோடு சேர்த்து நம்முடைய நேபாளம், சீனாவினுடைய எல்லையில் ஒரு பெருவெள்ளம், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளோடு நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த வீடியோக்களையும் இப்போ மக்களுக்கு காண்பிக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக நம்ம கௌதமாலா அப்படிங்கிற பகுதியில் டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வேர்ல்டில்? தொடர்ச்சியாக இயற்கையினுடைய பேரழிவில் சிக்கி மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ காட்சிகளோடு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வெறும் 30 மினிட்ஸ், ஜஸ்ட் 30 மினிட்ஸ், 20 அடி உயரத்துக்கு அது வரைக்கும் தரையாக தான் இருக்குது. ஆனால் வெறும் 30 மினிட்ஸில் ஒரு 20 அடி உயரத்துக்கு தண்ணி நம்பி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? 20 அடினா உங்களுக்கு புரியலையா? ஒரு ஆளோட உயரம் 6 அடி. அது மாதிரி 4 அடி ஹைட்டுக்கு ஒரு தண்ணி ஃபுல்லாக நம்புச்சுன்னா 30 நிமிஷத்தில் நம்புது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் அமெரிக்காவில் நடந்தது. வட கரோலினா, டெக்சாஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. அதுவே இவ்வளவு பெரிய கட்டடங்கள்லாம் மூழ்கி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கார்கள், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஹைட் 6 தான். அப்போ வெள்ளம் 20 அடிக்கு வந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய சேத மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அமெரிக்கா உண்மையிலேயே ரிப்போர்ட்டை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏகப்பட்ட மக்கள் இதில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். நல்ல வேளை ட்ரம்ப் அகதிகளாக வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் எப்படியோ ஃப்ளைட்டை பிடிச்சி வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக வட கரோலினா, டெக்சாஸ் உள்ளிட்ட அமெரிக்கா நகரங்கள் மாறி போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் நீங்கள்லாம் இங்கே வாழக்கூடாதுன்னு வெளிநாடுகளுக்கு உழைத்த உழைப்பாளர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட வெள்ளத்திலிருந்து இந்த மக்கள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கைகொட்டி சிரிப்பாங்க ட்ரம்ப்பை பார்த்து. யோ, என்னை அனுப்பிச்சி விட்ட, ரொம்ப நன்றி, அதுவும் ஃப்ளைட்லாம் பிடிச்சி அனுப்பிச்சி வச்சிருக்கேன், கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு இந்தியர்கள் கொக்கரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிட்டு தான் இருக்குது.
நியூ மெக்சிகோ இந்த நகரத்தில் வந்து வீடு ஒன்று அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சி ஒன்று அரங்கேறுது. என்னப்பா எங்கே போகுது அந்த வீடு அப்படின்னு கேட்டால், வீடுனா ஒரு இடத்துல தானே நிற்கணும், நீ என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அது அப்படியே பாவம் போல் அப்படியே போகுது. அது என்னத்தில் கட்டினாயன்னு தெரில. நம்ம ஊரில் தான் வந்து குஜராத்தில் வந்து ஒரு பெரிய பாலை கட்டினாயன்னா அது இடிஞ்சு விழுகுது. காரணம் என்ன அப்படின்னா மோடியினுடைய திறமையான அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த பாலத்தினுடைய காட்சிகள் எல்லாம். அவர் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வெளிநாட்டில் போய் கொட்டடிச்சுக்கிட்டு இருக்காரு பழங்குடிகளோடு சேர்ந்து. பழங்குடிகளோட கொட்டடிக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் டிவி மாஸ்டர் வந்து ஒரு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு குஜராத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் நடக்கும்போது டப்புன்னு தன்னுடைய பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவர் இந்தியாவுக்கு வருவார் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவர் வரமாட்டார். ஏன்னா இந்தியா மீது பற்று கொண்டவர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டூரெல்லாம் முடிச்சுட்டு வருவார். பட் மணிப்பூருக்கு என்ன வரைக்கும் அவர் போல அப்படிங்கிறது வேற கதை. மணிப்பூரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வீடு வந்து போய் சேர்ந்துருச்சு, இங்கே கடலுக்கே போயிடுச்சு. தொடர்ச்சியாக இந்த டெக்சாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓடைகள், ஆறுகள் எல்லாமே உயிர்ப்போடு இருக்குது. இதன் காரணமாக வந்து நீரோட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படாமல் போய்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் வந்து மழை கொட்டுச்சு அப்படின்னா அந்த நிலம் தாங்கும். அப்படிப்பட்ட பேரிடர் தான் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. Oh my gosh, y'all look. Oh no. Oh no. Oh my gosh. Oh my god. Oh my god. Oh my god, dude. Oh. God. அமெரிக்காவில் 120 பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற அஃபீஷியல் ரிப்போர்ட் மட்டும் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கம். ரொம்ப கம்மியான டெத்து தான் அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. ஸ்கூலு காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க, ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் விட்டுருக்காங்க. அங்கே சும்மாவே பனி அதிகமாக கொட்டும். இப்படிப்பட்ட நிலையில் வந்து மழை வேலை அதிகமாக அளவு பெஞ்சிருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். நம்ம ஊரில் ஒரு காரை வந்து எடுத்துகிட்டு வெளியூருக்கு போகணும் அப்படின்னா வந்து வண்டியில் ஏறி உட்கார வேண்டியது, தூசி மட்டும் இருக்கும், டக்குன்னு வந்து தண்ணி எடுத்து தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு போயிடும். பட் அந்த ஊரில் அப்படி கிடையாது. அந்த நாட்டில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பனியை பூரா எடுத்து வெளியில் தூக்கி போடணும். கார் பூரா பனி அடர்ந்து கிடைக்கும். ஏன்னா கார் சக்கரத்துக்குள்ளே பனியாக இருக்கும். அதை பூரா வந்து ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேலை இருக்கும். அந்த பனியை பூரா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சாலை ஓரத்தில் பனி இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டில் மழை கொட்டுன்னு கொட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இது பத்தாவதுக்கு வாஷிங்டன் டிசி இருக்குல்ல, அதுவே இப்போது முழுவதுமாக மூழ்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. என்னனாலும் நடக்கலாம், அது சுனாமியாக கூட இருக்கலாம். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்காவிலேயே இந்த நிலைமை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அது கேட்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்காக தான் இருக்கும். பட் சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசி இன்னும் வெளியிடலை. பட் பெரும் வெள்ளம் வந்து வாஷிங்டனையே தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் உஷார் நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்குது வாஷிங்டன் டிசி. அங்கே தான் நெதன்யாகு இருக்கார். அவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் வந்து கற்பனைக்கே விட்டுடுறேன். கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, பதில் போடுங்க. அமெரிக்கா முழுவதுமே படங்கள், திரைப்படங்கள் வந்து அதிக அளவில் ஷூட் நடத்தப்படும். வெளிநாடுகளில் இருந்து ஹாலிவுட் அப்படிங்கிற அந்த பிளேஸுக்கு வருவாங்க. கலிஃபோர்னியா உள்ளிட்ட இடங்களுக்குலாம் வந்துட்டு போவாங்க. இப்போது அவங்க யாருக்குமே படம் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னென்னா ஹாலிவுட் நகரமே முழுவதுமாக மூழ்கி போயிருக்கு. இதனால் அமெரிக்கா முழுவதும் தன்னுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. பட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா, வெளிநாட்டிலேருந்து சில ஆப்பிரிக்காவிலேருந்து லைபீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய பிரசிடென்ட்டை பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் கண்டிப்பாக வந்து அந்த லைபீரியா நாட்டுக்காரர் பேசியிருக்காரு. உடனே ட்ரம்ப் அவர் பேசுகிறத பார்த்து வியந்து போய், நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எப்படி எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முட்டாள்தனமாக கேட்குறாரு. அந்த முட்டாள்தனமான கேள்விக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அது மாதிரி அந்த லைப்ரரியானுடைய பிரசிடென்ட் சூப்பராக சொல்கிறாரு, எங்கள் நாட்டினுடைய தேசிய மொழி ஆங்கிலம் அப்படின்னு. அந்த நாட்டுக்கு தேசிய மொழி ஆங்கிலம். அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை போய் நேரடியாக பேச முடியுது. இந்தியாவினுடைய பிரதமர் நேரடியாக அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது உனக்கான கேள்வி, பட் அதுக்கும் நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு மோடியை பார்த்து ட்ரம்ப் பேசிய நிகழ்வுகளையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் எங்கேயோ காணாமல் இருக்கக்கூடிய தேடி தேடி மேப்பில் பார்க்கக்கூடிய லைப்ரரியாங்கிற நாட்டினுடைய பிரசிடென்ட் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மோடி போய் அங்கே போய் கெக்கன்னு சிரிச்சுட்டு வந்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இருந்தாலும் பெருமை பொங்க அதை நம்ம சொல்லக்கூடாது, வருத்தத்துக்குரிய நிகழ்வு தான் அது. அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக மக்களை காப்பாற்ற வழி இல்லாமல் இயற்கை பேரிடரில் சிக்கி தவிக்கக்கூடிய அமெரிக்காவை அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் நாட்டில் உள்ள நிலைமையே இப்படி, நீங்கள் மற்ற நாட்டில் போர் மூலியமாக அமைதியை ஏற்படுத்துகிறேங்கிற பேரில் ஒரு நோபல் பரிசுக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு.
பார்ப்போம், அவருக்கு எப்படியாவது நோபல் பரிசு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி காலகட்டத்தில். நேபாளத்தில் காட்மாண்டு இந்த பகுதி அது இருக்குது இல்லையா, அங்கேருந்து காட்மாண்டுலேருந்து சரியாக 120 கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய வெள்ளம் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 18 பேரை காணலை அப்படிங்கிறாங்க. சீனாவை சேர்ந்த 8 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. 12 நோயாளிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஸோ நேபாள சீன எல்லையோரத்தில் வந்து கடுமையான அந்த வெள்ள பாதிப்பால் மக்கள் வந்து இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருந்தத்துக்கு உரியது தான். எர்த்குவைக் அப்படிங்கிறதும் இந்தோனேஷியா பகுதிகளில் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய கவுதமாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துலையும் 4.1 அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சுமத்ரா தீவில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக அந்த பாதிப்பை உணர முடியும். ஏன்னா இந்தோனேஷியா அப்படிங்கிறது சுனாமியினுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் சுனாமிக்கான எச்சரிக்கை. இதுதான் கடந்த கால 2004 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு காலகட்டத்தில் இளமுரியா கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது, இளமை மாறாத கண்டம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஆழிப்பேரலை பற்றி பெரிய அளவில் பேசியிருப்போம். அதுதான் இன்றைக்கி சுனாமிங்கிற பேரில் மக்களால் அழையப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மறுபடியும் நம்ம உச்சரிக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. திபெத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கமும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். தொடர்ச்சியாக அங்கே 4.somethingல ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாயிருக்கு. கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இதனால் மக்கள் பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு புறம் வந்து பனியால் கஷ்டப்படுது, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியால் வெள்ளத்தால் கஷ்டப்படுது, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து வச்சு ரெண்டு பக்கம் அடி வாங்கக்கூடிய மத்தள மாதிரி ஒரு புறம் வெள்ளம் இன்னொரு புறம் காட்டுத்தீயால் தொடர்ச்சியாக அமெரிக்கா மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக மாகாணமாக இல்லை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அவை உள்ளே இருக்கக்கூடிய மாகாணங்களும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களும். இப்படிப்பட்ட நிலையில் கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் கடுமையான காட்டுத்தீ இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுத்து நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பு அந்த நாடு அரசு துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தீயணைப்பு வீரர்கள் விரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.